ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல் வெறுங்கிரி ஹசில் மைண்ட் செட். இப்போ என்னோட சொந்த பேர்லேயே, அதாவது கிரி கணபதி அப்படிங்கிற பேர்லேயே வந்து இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அரௌண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு. இப்போ திடீர்னு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக எனக்கு யூடியூப் சேனலில் வந்து பெருசாக அது வியூஸ் போகலை, அந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கல. அப்படின்றதுனால இது வேணாம், நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் குவிட் பண்ணிவிட்டு வேறு டைமென்ஷனில் போய் அது ஒரு மாதிரியான சூழலை என்னை மாட்டி விட்டு அது வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் இப்போது ஒரு மாதிரியான ஒரு நிலையில் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன். அதாவது அரௌண்டு ஒரு 5.5 வருஷமாக நான் சம்திங் புதுசாக ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி ஒரு மாதிரியான அனுபவங்களை வந்து பெற்று வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து அப்படியே போயிடக்கூடாது, எனக்குள்ளேயே போயிடக்கூடாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் இட் சம்வேர் எல்ஸ். ஓகேங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல அதை சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன். அதை எங்கேயாச்சும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன்னா மேபி அது ஃப்யூச்சரில் நான் பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் எப்போயாச்சும் டவுனாக ஃபீல் ஆகும்போது இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம இருந்திருக்கோம், ஓகே இந்த மாதிரியான மோசமான சிச்சுவேஷனை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கடினமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து மேபி இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், எப்படி ஒரே மாதிரியே மற்றவங்க இருக்கிற மாதிரியே ஒரு லைஃப் சைக்கிளில் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அவங்கள வந்து என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், கெட்ட விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய போயிருப்பாங்க. ஸோ என்னை பார்த்து நாம் மட்டும் அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு கிறுக்குன்னு ஒருத்தர் இருக்கான், இவனும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஜஸ்ட் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா பண்ண வேணான்னு தோணுச்சு, விட்டேன். இப்போ மறுபடியும் பண்ணலாம், ஓகே நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஏதாச்சும் வீடியோ போடுவோம். பெருசாக எடிட் பண்ணி வீடியோ போட முடியலனாலும் சம்திங் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னை ஸ்டார்டிங்லேருந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணி இப்போது இந்த வீடியோ உங்களோட ஃபீல்டில் வந்துச்சுன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூ பண்ண போகிறேன், சேனலில் வீடியோ போட போகிறேன். பெருசாக அது எடிட்டிங்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ண மோசமான வீடியோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக கண்டென்ட் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ நான் கண்டென்ட் ஃபீல்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். நான் வீடியோஸ் தான் போடலையே தவிர என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக கண்டென்ட் ரிலேட்டடான ஃபீல்டுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்பவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, விச் மீன்ஸ் கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப் டவுனாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி இனிமேல் நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.